திங்கட்கிழமை எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியாக வந்து அந்த குழந்தைய வந்து கதிர் வந்து காப்பாற்றுறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரோசி அந்த கேங் இருக்காங்கல்ல, குழந்தைய திருடிட்டு போனாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த குழந்தைய வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு தான் ஆபத்து. அதனால் இதோட கதையை சீக்கிரம் முடிச்சிருவோம். ஏன்னா வந்து வெளியில் ஆல்ரெடி நம்மளை வந்து போலீஸ் எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரோசி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு இந்த குழந்தைய முடிங்க அப்படின்னு ஒரு ஒரு ரவுடியை பார்த்து ரோசி சொல்கிறாங்க. உடனே அந்த ரவுடி சொல்கிறாரு, ஏய் என்னாலலாம் முடிக்க முடியாதுடா, எனக்கு போன வாரம் தானே குழந்தை பிறந்துச்சு, அதனால் நீ போய் அந்த குழந்தையோட கதையை முடிடா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ரவுடி வந்து இன்னொரு ரவுடிகிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த ரவுடி சொல்கிறாரு, ஏண்டா குழந்தை பாசம் வந்துருச்சோ, சரி விடு நானே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு அந்த காருக்குள்ளேருந்து குழந்தைய எடுத்துகிட்டு கத்தி எடுத்துகிட்டு அங்கிட்டு போய் தனியாக நின்றுட்டு அவர் கத்தியை ஓங்கி நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து கதிர் வந்துடுறாங்க. டேய் நிப்பாட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அங்கிட்டு இருந்து ஓடி வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஓடி வந்துக்கிட்டே என்னடா பண்ணுற, கத்தியை குடுறா அப்படிங்கிற மாதிரி பிடுங்குறாங்க. சார் மேடம் தான் முடிக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரவுடி சொல்கிறாங்க. டேய் நான் தான் சொல்கிறேன்ல கத்தியை குடுறா, முதல்ல கீழே போடுறா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரவுடி வந்து கத்தியை வந்து கீழே போட்டுறாங்க. கீழே போட்டவொடனே இவருன்னு கதிர் வந்து ரோசிக்கிட்ட வராங்க. ரோசி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேனா, இந்த குழந்தை இருந்தால் தான் நமக்கு ஆபத்து, அதோட கதையை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோசி சொல்கிறாங்க. இப்போ அங்கே பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு. இது வந்து என்னோடய குழந்தைன்னு இந்திரா வந்து சொல்லிட்டா. அதனால் வந்து இப்போ இந்த குழந்தைக்கு மேலேயும் பாதி சொத்து வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் அந்த குழந்தை இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த சொத்தெல்லாம் கிடைக்கும். இந்த குழந்தைய மட்டும் இப்போ கதையை முடிச்சிட்டோம்னா அந்த சொத்து எனக்கு கிடைக்காது பார்த்துக்கோ. அதனால் வந்து இந்த குழந்தை அந்த சொத்து எல்லாம் கைமாறுற வரைக்கும் நம்ம இந்த குழந்தைய வந்து உயிரோடு தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்கிறாங்க. என்ன கதிர் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது, குழந்தைய நீ வந்து வச்சுக்கோ, நான் ஒரு பிளான் சொல்கிறேன், அந்த பிளான் எல்லாம் முடிஞ்ச பிறகு குழந்தைய கதையை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிறாங்க. என்ன பிளானு அப்படிங்கிற மாதிரி வந்து ரோசி கேட்காங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காற்றுக்குள்ளே வந்து கதிர் ஒரு பிளான் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சூப்பர், இந்த பிளானை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்களா, கதிர் சொல்கிற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ரோசி போயிடுறாங்க. அதுக்கடுத்து ரவுடிங்கெல்லாம் அமைதியாக இருங்கடா, கொஞ்ச நாள் குழந்தைய வச்சுருங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.